இன்னைக்கு பீகார்ல இருந்து ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா, பீகார்லயும் இந்த மதவெறி பிடிச்ச பஜ்ரங்தள் அமைப்பை சேர்ந்தவங்க ஒரு கேவலமான காரியத்தை அங்கேயும் செஞ்சுருக்கிறாங்க ஒரு சர்ச்சில். போன வாரம் தான் இந்த சத்தீஸ்கரில் போய் அங்கே சர்ச் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே பேசிக்கிட்டு இருந்த பெண்களை போய் போலீஸ்காரங்களே கூட்டிகிட்டு வந்து மதம் மாற்றுறாங்க அப்படிங்கிற பேரில் அவங்கள 200 வாரியா 300 வாரியா அப்படின்னு சொல்லி ஜிப்பை கழட்டி 600 ரூபாயெல்லாம் வெளியில் நீட்டி காமிச்சு வாயிலையே யோனியெல்லாம் செஞ்சு காமிச்சு முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்த்துருக்குறாங்க. அந்த நேரத்தில் போலீஸ்காரங்க இருந்ததுனால அவங்களால ஒன்றும் செய்ய முடியாமல் போச்சு. அதனால இப்போ இவங்க வந்து பீகாரில் இருக்கிற அந்த பஜ்ரங்தள் மத வெறியர்கிட்ட நீங்கள் வந்து போகும்பொழுது அப்படி போலீஸ்காரங்களை கூட்டிகிட்டு போகாதீங்க அப்படின்னு புத்தி சொல்ல. அதே போல் இந்த பீகாரில் இருக்கிற மத வெறிகள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, நேராக ஒரு ட்ரைபல் ஏரியாவில் இருக்கிற ஒரு சர்ச்சுக்கு போயிருக்கிறாங்க. அங்கே போய் கரெக்டாக எத்தனை மணிக்கு ஆராதனை, எப்போ ஆளு கூடுவாங்க, எப்போ பாஸ்டர் வருவார், எப்போ முடியும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. கலெக்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி காலையில் நேராக போலீஸ்காரங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகலை. ஏன்னு கேட்டால் போலீஸ்காரங்க வந்தால் தான் இவங்க செய்ய வேண்டியதை செய்ய முடியாமல் போயிருமே. அதனால் கரெக்டாக போலீஸ்காரங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க, நாங்கள் இத்தனை மணிக்கு வேலையை முடிப்போம், அப்போ நீங்கள் கரெக்டாக வந்தால் போதும் அப்படின்னு சொல்ல. அதே போல் இவங்க நேராக போய் ஆராதனை நடக்கிற இடத்துல 40 பேர் இருந்திருக்கிறாங்க போல இருக்குது. பயங்கரமாக இரும்பு ராடு, மூங்கில் ராடு இதெல்லாம் கொண்டு போய் அடித்து ஒரு பெண்ணுடைய கையை உடச்சிருக்கிறாங்க. பெண்ணு மட்டும் தான் வந்து தைரியமாக சொல்லியிருக்கு, இப்படி என் கையெல்லாம் அடித்து உடச்சி விட்டாங்க அப்படிங்கிற பேட்டியெல்லாம் கொடுத்துருக்கு. அவங்க என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த பொண்ணு சொல்லியிருக்கு. மற்றவங்களாம் பாவம் ஓடி போயிட்டாங்களாம். அவங்க ஆஸ்பத்திரிக்கு போனாங்களா இல்லை வீட்டில் போய்கிட்டாங்களா, எதுக்கு பயந்துக்கிட்டு போனாங்களா என்ன ஏதுன்னு தெரியல. என்கிட்ட கொடூரமாக அடிச்சிருக்கிறாங்க. இனிமேல் செத்தாங்களா பொழைச்சாங்களா அப்படிங்கிற விஷயம் இனிதான் வெளியில் வரும். அப்படி இருக்கும்போது இந்த சின்ன பிள்ளைகிட்ட போய் இந்த கேவலம் கட்டவங்க, இந்த பஜ்ரங்தள் அமைப்பை மத வெறியை பிடிச்சவங்க, உன் கையை உடஞ்சி போச்சு அதனால நாங்கள் பேசாமல் விட்றோம், இல்லை அப்படின்னா உன்னை அப்படியே நாங்கள் அங்கே பிடிப்போம், இங்கே பிடிப்போம், அதை பிடிப்போம், இதை பிடிப்போம், அப்புறம் முன்னாடி செய்வோம் அப்படிலாம் ரொம்ப கீழ்த்தரமாக, எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக அவங்க வீட்டில் கற்றுக் கொடுத்துருக்காங்களோ, அவங்க குடும்பத்தில் எப்படியெல்லாம் வாழ்ந்துருக்கிறாங்களோ அதே வார்த்தைகளை இவங்ககிட்ட வந்து சொல்ல. அதை கேட்கும் போதே பாவம் இந்த பிள்ளையெல்லாம் அழுகுது. இப்படி இருக்கும்போது கரெக்டாக அடித்து முடிஞ்சு துரத்தி விட்டதும் கரெக்டாக போலீஸ்காரங்க வர்றதுக்கும் சரியாக இருந்திருக்கு. வந்ததுமே சொல்லியிருக்கிறாங்க, நியூஸ் 18 நாங்கள் வந்து கேள்விப்பட்டோம், நியூஸ் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இந்த ட்ரைபலை சேர்ந்த இந்த இடத்துல வந்து மத மாற்றம் பண்ணுறதா ரொம்ப அமோகமாக நடக்கிறதா அவங்க நியூஸ் வாசிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அதை கேட்டு தான் நாங்கள் அதை தடுக்கலாம்னு வந்தோம் அப்படின்னு. என்கிட்ட எங்களுக்கு யாரும் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கல, நாங்களாக தான் வந்தோம் அப்படின்னு போலீஸ்காரங்க சொல்லியிருக்கிறாங்க. வந்தது யார் அடித்தது, என்ன ஆச்சு, ஏதாச்சு அதெல்லாம் கிடையாது. நேராக அந்த சர்ச்சில் இருக்கிற பாஸ்டரு, அங்கே யார் ஊழியம் செய்கிறவங்க, அவங்கள எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் விசாரணை அப்படிங்கிற பேரில். ஏன்னு கேட்டால் எங்களுக்கு மத மாற்றம் செய்கிறீங்க அப்படிங்கிற ஒரு இது வந்துச்சு, அதை தடுக்கிறதுக்காகத்தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம், அதனால நாங்கள் விசாரணை செய்வோம், இங்கே இருங்க அப்படின்னு சொல்லி யாரை விசுவாசிகளை பிடிச்சிட்டு போயிருக்கிறாங்க. எப்படி சத்தீஸ்கரில் வாயிலேயே யோனியை செஞ்சவங்கள விட்டு அந்த சர்ச்சில் உள்ள பெண்கள்கிட்ட விசாரணை நடத்துனாங்களோ அதே போல் இங்கேயும் அப்படி தான் அடித்து கையெல்லாம் உடச்சிருக்கிறாங்க. அவங்ககிட்ட விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். வடநாட்டு போலீஸ்காரர்களுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால நம்ம தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம், அதுதான் உண்மை. ஆனால் இங்கே அந்த கலாச்சாரம் எப்போ எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. அதனால கிறிஸ்தவர்களின் கவனத்துக்கு வடநாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் பார்க்கலாம். गंदा शब्द निकाल के बोलते हैं कि अभी तुम लोग को मार देंगे जान से, कर देंगे, ज्यादा बोलेगी तो ऐसा उन लोग नहीं बोल के क्या हम लोग का जो कपड़ा लता पहने थे जहाँ तहाँ पकड़ने लगा। जितनी भी वहाँ समझिए कि 35 लमसम आदमी बैठे थे, सब वही को मार लगा। क्या चीज से मारे? हाथ से मारा होगा? जी नहीं, हाथ से मारता तो माथा नहीं फूट सकता था, हाथ से मारता तो हाथ नहीं टूट सकता था। सुनने नहीं करता है, सीधे लाठी से चलाता है, सुनने नहीं करता है। हम कैसे आए, इसमें क्या कर रहे हैं, जानेगा तभी है ना उसका सवाल जवाब मिलेगा। 35-40 आदमी बैठ सकते हैं। और कब बैठते हैं इसमें? क्या आज ही बैठते हैं? सिर्फ संडे बैठते हैं।
அதான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் அங்கே சர்ச் நடக்குது. 10 बजे से बैठते हैं, 11 बजे से प्रार्थना शुरू हो जाती है। अपना अपना ईश्वर के पास बात को रखते हैं लोग, और अपना आदिवासी समाज का थोड़ा सा ईश्वर का, जैसे शिव चर्चा में शिव का गाना गाता है, उसी तरह से ईश्वर का लोग गाना भी गाते हैं। அதான் அங்கே ஆதிவாசிக சமுதாயத்தில் சிவனுடைய கோயில் இருக்குது. அங்கே கோயிலில் வந்து எப்பவும் பாட்டு பாடி ஆராதனை செய்வாங்க. அதே போல தான் இந்த கிறிஸ்தவ கோயிலில் இந்த ஆதிவாசிகள் வந்து கிறிஸ்தவ பாட்டு பாடி ஆராதனை செய்வாங்க. அதுதான் அங்கே நடக்கும். यही होता है वहाँ। इसमें जो मारपीट में कितने लोगों का नुकसान हुआ और क्या क्या नुकसान हुआ वहाँ? जितनी भी वहाँ समझिए कि 35 लमसम आदमी बैठे थे, सब ही को मार लगा। क्या चीज से मारे? हाथ से मारा होगा? जी नहीं, அதான் கொடுமையாக அடிச்சிருக்கிறாங்க. இவர் எதில் அடிச்சிருக்காங்க? கையில் அடிச்சாங்களான்னு கேட்குறாப்புல. हाथ से मारता तो माथा नहीं फूट सकता था, हाथ से मारता तो हाथ नहीं टूट सकता था। डंडा लेके आए थे लोग, बांस का फट्टा लेके आए थे, और ये क्या बोलते हैं, स्टील वाला रड था उन लोग का हाथ में। अच्छा, अभी एक तो न्यूज 18 का एक खबर அப்போ அதெல்லாம் பற்றி இவர் கவலைப்படலை. ஸ்டீலில் அடிச்சிருக்காங்க, அப்புறம் இந்த மூங்கில் கம்பால் அடித்து நொறுக்கினாங்க. அப்படிங்கும்போது எத்தனை பேர் அடி வாங்கினாங்க, என்ன ஏது அப்படின்லாம் கேட்கல. அதுக்குள்ளே ஒரு விஷயத்துக்கு போகிறாப்புல. என்ன அப்படின்னா, நியூஸ் 18 வந்து மதமாற்றம் நடக்கிறதா சொல்லியிருக்காங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? धर्मांतरण, क्या धर्मांतरण हो रही थी वहाँ? जी नहीं, धर्मांतरण नहीं होता है, कोई धर्मांतरण नहीं होता है वहाँ। अगर जिसको धर्मांतरण कर रहा है, இப்போ அதாவது மதமாற்றம் அப்படிங்கிற பேரில் தான் இதை ஆரம்பிக்கணும். அப்போ எங்கே போய் ஆராதனை நடந்தாலும் இங்கே மதமாற்றம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணா, ஏன் பிரச்சனை பண்ணீங்க, ஏன் அடிச்சிங்க, கொன்னீங்க, வெட்டினீங்க அப்படின்னு கேட்டால், இங்கே மதமாற்றம் நடந்துச்சு அதனால நாங்கள் இதை செஞ்சோம் அப்படின்னு தப்பிச்சுக்கலாம். அதனால மதமாற்றம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் அப்புறம் அதில் எந்த கேஸும் கிடையாது. எங்கே யூபிலையும் சரி, சத்தீஸ்கர்லையும் சரி, இப்போ பீகார்லையும் அப்படி தான். அதுக்கு அந்த அம்மா ஒரு அருமையான பதில் சொல்லுது. तो वो लोग खुद थाना में आवेदन देंगे कि हमको पकड़ के जबरदस्ती धर्म को बदल रहा है, या ऐसा है या वैसा है, कुछ भी है, तो वो लोग थाना को ना आवेदन देंगे, थाना वाला जांच। அதான் கிறிஸ்தவர்கள் போய் இந்த இந்துக்களுடைய கழுத்து பிடிச்சி நெரிச்சு எங்கள் மதத்துக்கு வாரீங்களா இல்லையா நான் கேட்க போகிறாங்க. என்ன ஃபோர்ஸ் கன்வர்ஷன் நடந்துச்சு அப்படின்னு கேட்குறிய? அப்படி யாரும் ஃபோர்ஸ் பண்ணி கன்வர்ஷன் பண்ண முடியுமா ஒரு ஆளை? அப்படி ஒரு வேலை பண்ணினாலும் நீ போய் போலீஸ்காரங்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடு, என்னை வந்து இப்படி கழுத்து பிடிச்சி நெரிச்சு என் மதத்துக்கு வா அப்படின்னு என்னை மிரட்டினாங்க அப்படின்னு சொல்லு. அதைத்தானே நீ செய்யணும். ஆனால் இப்போ பத்திரிக்கைகளும் இதே வேலை தான். நீங்கள் வந்து மத மாத்திரம் பண்ணதா கேள்விப்படுறோம். கையில் தானே அடித்தாங்க, அது ஒரு பெரிய விஷயமா அப்படிங்கிற மாதிரி. ஏயா கையில் அடித்தா ஒரு பொண்ணுக்கு கை உடையுமா? 35 பேரை கொடூரமாக அடிச்சிருக்கிறாங்க, இரும்பு ராடை கொண்டு, மூங்கில் கம்பை கொண்டு. இதில் அவங்களுக்கு பாவம் என்ன ஆச்சுன்னு தெரில. ஆனால் வந்து கேட்குறப்பல கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல், நியூஸ் 18 எங்களுக்கு நியூஸ் வந்துச்சு, நீங்கள் மத மாற்றம் பண்ணுறதாக்க வந்துச்சு, அதான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்ல, அங்கே உள்ள ஸ்பீக்கரு புல்பிட்லாம் அடித்து நொறுக்கி இருக்கிறாங்க. இவர் கேட்குறாப்புல கையில் தானே அடித்தாங்க அப்படின்னு. जांच करेंगे। लेकिन अभी जो है कि यही सामने में आ रहा है कि धर्मांतर आज, जिस कारण से वहाँ पर एक असामाजिक तत्वों ने वहाँ पर पहुंचा था, और जिस कारण से असामाजिक तत्व और बजरंग दल का। இனி அடுத்த வாரம் எந்த சர்ச்சுக்கு போக போறாங்கன்னு தெரியல, யார் அடிச்சு கொல்ல போறாங்கன்னு தெரியல. வடநாட்டு கிறிஸ்தவர்களுடைய நிலைமை ரொம்ப பரிதாபம். உங்களுடைய ஜெபங்களில் நினைத்துக் கொள்ளுங்கள்.